இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கத்திரிக்காயை நல்லா நாளாக வந்து வகுந்து எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. சொத்தை இல்லாத கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை விட உங்களுக்கு சின்ன சின்னதாக கத்திரிக்காய் கிடைச்சாலும் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய்க்குள்ளே வந்து மசாலா சப் பண்ணாமல் நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன். கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து முதல்லையே வந்து இந்த கத்திரிக்காயை நம்ம காம்பு பக்கமாக போட்டு வதக்கிக்கலாம். காம்பு வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து முழுசாக கிடைக்கும் கத்திரிக்காய், இல்லைனாக்கா கரைஞ்சி போயிடும். அதனால தான் காம்பு கொஞ்சம் விட்டுட்டு அந்த தொகையெல்லாம் வச்சே நான் வந்து கட் பண்ணிக்கிறோம். நல்லா பச்சையாக இருக்கிற காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா எண்ணெயில் வந்து நமக்கு நல்லா வதங்கணும். எண்ணெயில் வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூனும் அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கத்திரிக்காயில் உப்பு வந்து நல்லா பிடிக்கும். இல்லைன்னா உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கூட நம்ம இதுக்குள்ளே வந்து மசாலா சப் பண்ணி வதக்கணும் அப்படின்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி மசாலா சப் பண்ணாமல் வெறும் கத்திரிக்காயை மட்டும் வதக்குறேன். உப்பு மட்டும் போட்டு நல்லா இதுலேயே வந்து நமக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துடணும் கத்திரிக்காய். இப்போ அதில் மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பில்லை, 2 மீடியம் சைஸு தக்காளி எல்லாம் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கலருக்கொசரம் காஷ்மீர் சில்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா வதங்கி வரட்டும். இது கூடயே வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சீக்கிரம் போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் கலருக்கொசரம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் தேங்காய் கூட நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து தேங்காய் போட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும்ன்றதுனால நான் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டு வதக்கிக்கிறேன். இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கலர் கிடைக்கும். இல்லைனாக்கா கருகிடும் மிளகாத்தூள். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ துருவின தேங்காயும் இது கூட போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடியே தேங்காயை போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு அது ஒரு வேறு டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து நான் லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவலும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுடலாம். அப்படியே நான் வானல்லையே வச்சு தான் ஆற விட்டுருக்கேன். இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இது நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கடாயிலேயே நான் மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னாவே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெயில் போட்டு சமைச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனோட ஒரு 2 பிஞ்சு 3 பிஞ்சு அளவுக்கு நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரியும் போது நம்ம வந்து கருவேப்பிலையை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸு வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம தக்காளிலாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம தக்காளி வதக்கிட்டோம், வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் வெங்காயம் வந்து நல்லா பொன்முறவில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வரணும். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இதில் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகாத்தூள் எல்லாமே இது கூட போட்டு அரைச்சிருக்கோம். அரைச்சதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு கிடையாது. ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் சும்மா ஒரு சுற்றிட்டு ஒரு கலர் மட்டும் கலரிக்கும். நேரத்துலையே நம்ம வந்து புளி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த புளி தண்ணியை நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதையும் விட்டுக்கிறேன். அது வந்து மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி கூட நம்ம கழுவி அது கூடயே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அப்போவே உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் குழம்பு. நம்ம மிக்ஸியில் அரைச்சதுனால அந்த கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் வந்து நம்ம உடச்சி எடுத்து விட்டுக்கலாம். கரண்டியால் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும் அந்த புளி தண்ணியோட.
இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு. மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் உப்பு சரியாக இருந்தால் பார்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதித்து வரணும். ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து விட்டு அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை இது கூட போட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு எல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் கூட நல்லா தொட்டு சாப்பிட்லாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னாவே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து தான் வந்திருக்கும். நல்லா வெந்துடும். இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொத்தமல்லி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். தேவையில்லை அப்படின்னா கொத்தமல்லி தேவையில்லைன்னா விட்டுருங்க. போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் போட்டிருக்கேன். நம்ம முழுசாக கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு இந்த காம்போடு நம்ம போட்டால் தான் முழுசாக கிடைக்கும் நமக்கு கத்திரிக்காய். இல்லைன்னா சாம்பாருக்குள்ள போடுற மாதிரி நமக்கு துண்டு துண்டாக கிடைக்கும். அதனால தான் காம்போட போடுறது. நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது சாதத்து கூட தோசை கூடலாம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.